வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், வரிசையாக நைவேத்தியமாகவே பார்த்துட்டு இருந்தோன்னா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ஸோ ஃபார் சேஞ்ச் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, குழந்தைகளுக்கெல்லாமும் பிடிச்ச பெரியவாளுக்கும் பிடிச்ச பாவ் பாஜி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு என்னுடைய ஸ்டைலில் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா 2 உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன், 4 கேரட்டு, இவ்வளோ பெருசு காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் பீட்ரூட்டு, ஒரு ஹேண்ட்ஃபுல் பட்டாணி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக்கரில் ஒரு அரை அடுக்கு தண்ணி விட்டு ஒரு 7-8 விசில் வாங்கிட்டேன். அப்போ தான் இதை நெசுக்கினா நல்லா நெசுங்கும். தெரியுறதா? அந்த மாதிரி இதை நம்ம அடுக்கில் போட்டு தான் நெசுக்க போகிறோம். எதுக்கும் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இப்போ அதாவது கடாயில் போட்டு நெசுக்கலாம். இது வந்து ஸ்மால் சைஸ் ஆனியன், ஒரு 4 ஆனியனோ 5 ஆனியனோ எடுத்து கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இது தக்காளி, அதே மாதிரி ஒரு 4 தக்காளி அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை வேக வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க பட்டர் போட்டுக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன். இதில் பொடியாக கட் பண்ண குடமிளகாயை போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு குடமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆப்ஷன், நான் போட மாட்டேன். உங்களுக்கெல்லாம் தேவைப்பட்டவாளுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. ஸோ இது கொஞ்சம் வதங்கியிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் நல்லா 1.5 டீஸ்பூன் கிட்ட தனியா பொடி போட்டுருங்க. காரப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே இது மாதிரி கசூரி மெத்தி ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கின அப்புறம் இந்த அரைச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுவோம். வெங்காயத்துலலாம் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்கினேன்னா இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அப்புறம் சைட்லலாம் நம்ம விட்டு அந்த எண்ணெயும் வெண்ணெயுமா வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தக்காளி பியூரி விடலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும், நீ நல்லா சுருண்டு வந்திருக்கு. சைட்லலாம் நம்ம விட்ட வெண்ணெயும் எண்ணெயும் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளியை இதில் விட்டுடலாம். தக்காளியோடையும் சேர்ந்து கொஞ்சம் சுருளை வதங்கட்டும். தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதித்து சைட்லலாம் எண்ணெய் வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து இந்த கரிகாயெல்லாமும் இதில் ஆட் பண்ணலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக சின்னதாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கையில் தெரிக்கும். நல்லா ஒரு 7-8 விசில் வாங்கினேன்னா தான் இந்த மாதிரி மசிஞ்சு வரும். அது கரிகாய்க்கு உப்பு போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். கரிகாய்க்கு இப்போ இதில் மாதிரி மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போடாமல் வேக வச்சுருங்க போதும். கரிகாய் வேக வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் அவ்வளோன்னு போட்டதுக்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் பாஜி.
இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு தளர்த்தணும். இதை இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். 1 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். எல்லாம் அவ்வளோன்னு போட்டதுக்கே ஒரு கேரட் மட்டும்தான் 4 போட்டேன். பீட்ரூட்டில் ஒரு ½ தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவரில் ஒரு 1/4 பாகம் தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு குடமிளகா போட்டிருக்கேன். 4 வெங்காயம் போட்டிருக்கேன். 4 தக்காளி போட்டிருக்கேன். இதுக்கே எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஃபுல் பட்டாணி போட்டிருந்தேன். இதில் எல்லா இதுவுமே கரிகாயும் இருக்கிறதுனால அது அப்படியே ஜாஸ்தியாகிடும். அப்படியே நல்ல எவ்வளோ இதானால் நீங்கள் 10 பார்க்க மாட்டேன் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நெக்ஸ்ட் டே திருப்பி சுட வச்சு சாப்பிட்டேன்னா இன்னுமே ஜோராக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம். 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுருவோம். பாவ் பாஜி மசாலா பொடி இன்னும் 2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடலாம். அப்பப்போ கிளறிக்கோங்க. இது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கெட்டியாக ஆற வரைக்கும். இது இப்படி லிக்விடாக இருக்குது இல்லையா, இப்படி இல்லாமல் கெட்டியாகணும். அது ஆற வரைக்கும் கொதிக்க விட்டு நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் வாயில் போட்டுன்னு பாருங்க. உப்பு உரப்பு எதாவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு புளிப்பு போடலைன்னா நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபைனலாக நீங்கள் எடுத்து வைக்கிறது இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். மேலெல்லாம் எண்ணெய் பட்டர்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா இதாகணும். மேலே அது வர வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லா மசாலாலாமும் சேர்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அது அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் கரம் மசாலா பொடி, ஒரு சின்ன பிஞ்ச் பாவ் பாஜி மசாலா பொடி, இதேமாதிரி பிளாக் சால்ட் இருக்கிறங்கிறவா ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் பிளாக் சால்ட்டும் போட்டுக்கோங்க. அடுப்பை அணைச்சிட்டேன். பட்டர் நீங்கள் பிளேட்டில் பரமாறதே அது மேலே பட்டர் போட்டு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம ஸோ இது ரெடி. ஸோ பாவ் பன் இது மாதிரி கிடைக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்படி ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். 2 சைட்லேயும் பட்டர் தடவிடுங்க. அடுப்பில் ஒரு ½ டீஸ்பூன் பட்டர் போடுங்க. இதிலே கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா பொடி போடுங்க. இந்த மாதிரி அழகாக ரோஸ்ட் ஆகிடும். இதை தூக்கி ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சம்பழம் அண்ட் ரா ஆனியன். ஸோ ஜோரான பாவ் பாஜி தயாராகிடுது. குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இது. பட் நமக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அவ்வளோ பாஜி வந்திருக்கு. நிறையா வச்சுன்னு நல்லா ஜோராக சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.